எல்லாரும் சேர்த்து இந்த போட்டி உலகம் போற்ற நாயகரே அகட்டும் தேவி அகட்டும் இந்த நாடு போற்ற நாயகரே அகட்டும் 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 தேவி இந்த உலகம் போற்ற உத்தமரே ஐம்பத்தாறு தேசத்திற்கு அதிபதியாக எனது மன்னா
பலாசு கொங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பலசமயங்களை கொண்டு வந்து பள்ளியினால் காலக்கழுவி கொட்டதான் துடைத்து அருமை தேவியாகிய பெருந்துரா பான்மதி பாதங்களுக்கு வந்தனும் சுவாமி தேவி எப்படி தெரியுமா என்னுடைய வேடத்தை பாராட்டி சிவசக்தி அம்மாவுடைய மகனுடைய மகன் பீமன் அவர்கள் என்னுடைய வேடத்தை பாராட்டி அந்த அம்மாவும் அவருடைய மகனாரும் எனக்கு அன்பளிப்பு அளித்துள்ளார். அவருடைய குடும்பம் நோயற்ற வாழ்வும் ஒரு இல்லாத சுகம் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிறேன். என்னுடைய திவ்ய பிற்பாத கமலங்களை நீங்கள் படித்தபடியா சரி எப்படி வாழ்ந்து தெரியவா எப்படி என்னுடைய திவ்ய பிற்பாத கமலங்களை நீங்கள் படித்தபடியா என்று சுகமோடு வாழ்ந்திருப்பாய் தேவி. மாமா உங்கள் வார்த்தை எமக்கு சித்தமாகட்டும். அப்படி இருந்திட்டாலும் அந்த புறத்திலே அமர்த்திக் கொண்டிருந்தோம் 1000 தாதிமார்களை விட்டு எதற்காக என்ன காரணம் எதற்காக அழைத்தேன் என்று சொல்கிறார். எப்படி தெரியுமா எப்படி தேவி இதெல்லாம் நம்ப போட்டே பிரிச்சு மேய்ச்சி விடுவேன். பிரிச்சால காத்தல அவங்களே மேய்ச்சி விடுவாங்க. நீ என்ன கட்டத்துக்கு அவங்களுக்கு பிரிச்சியா என்னத்தடா பேசிக்கிறேன். அப்படியே எங்க மாமா உரிச்சு விடுவாரு. வாழை பழத்துவா அப்படி அதாவது 11வது ஊருக்குறி வளத்துல எப்படி தெரியுமா இந்த 500 பஞ்சம் பாடுகளை பஞ்சம் படாதி பசங்க காடு வர ஓட்டி வச்சிருக்கிறேன். அவங்க செத்தாங்களா போச்சாங்களா தெரியல. அதை பார்த்துட்டு வரணும். அதனாலதான் உங்களை அழைத்து ஒரு வார்த்தை கேட்டு விட்டு போகலாம் என்று என்னுடைய மாமாவாகப்பட்ட ஜெகனி சொல்லி இருக்கிறார். ஜெகனி மாமா அதனால உங்களை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு பிறகு செல்லலாம் என்று உங்களை அழைத்தேன். கெட்டு போச்சே என்ன அப்படி கேள்றியக்கா என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க போற காலத்துல நல்லா இருக்கு நினைக்காம கெட்ட புத்தி என்னைக்கு பார்த்தாலும் கெட்ட புத்தி கெட்டான்னு என்ன அப்படியே என்ன பிடிச்சி என் புருஷன் அணியறாரு. எப்படி 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 நடக்கிற நடையில பாம்பு வச்சாரு படிக்கிற தாயில பாம்பு வச்சாரு. அது மட்டுமல்ல சரி தண்ணீர விஷத்தை கிடந்தாரு. உண்மைதான் நீங்க அங்க செல்லுன்னு சொல்றீங்க. அது மட்டுமே
வந்துருச்சுன்னா 70,000 செல்லு விழுந்துடும். எப்ப பார்த்தாலும் பாண்டவர் பாண்டவர் பச்சைமா பேசுறீங்களே, உங்களெல்லாம் என்ன பண்றது? லாட்சி விட்டுறலாம் சரி, போய் இன்னொரு வார்த்தை சொல்லி. என்ன சொன்னேன்? என்னதான் சொல்லிட்டு உங்களுக்கு பாண்டவர் பக்கம் பச்சைமா பேசுறீங்களே, என்ன சொல்லிவிட்டோம்? என்ன வழியில கேன பொண்ணு சொன்னாங்க? எப்படி எப்படி சொல்லிவிட்டாங்கன்ற ஏடா ஏங்க இப்ப நீ இப்படி பேருக்கு முன்னாடி இழுத்து போட்டு அடிக்கிறீங்க உங்க பொண்டாட்டிய. நீங்க அடிச்ச அடியில படாத இடத்துல பட்டு பட்டு அந்த பண்டம் பழுதாகி போயிருந்தா எவங்க பிடிச்சிட்டு வார்த்தை சொன்னா கேளுங்க. என்ன? நீங்க போக வேண்டாம். போய் இன்னொரு வார்த்தை சொல். பாபா எப்ப பார்த்தாலும் பாண்டாரை கொல்றேன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. நம்ம குடும்பத்துக்கு அத்தாபுரத்துக்கு முதலாக அது எடுத்து வச்சா திரௌபதிய அவளையும் சீலைய உருவி மானபங்கம் படுத்துறீங்க. ஆமா, எனக்கு பிடிக்காதவங்கள அது மட்டும் இல்ல வனவாசம் ஓட்டுனீங்க. இடத்தை கூட ஓட்டுவேன். அதுவும் அந்த 5 வருஷம் பாடுவேன் படாதி பதுக்கு இருக்கிற இடத்தை கண்டு திரும்ப ஓட்டுவேன். எப்படி தெரியுமா? அதுவா அந்த பொல்லாத யாரு என்னவா? ஆமா உன்னை கொண்டாம விடுவாரு. அந்த பாடல்
நல்லா கேளுகிடியாயா, அந்த பொல்லாத வீமன் கண்டா உன்னை கொல்லாம விடுவாரா? யாரு கோமால் என்ன சத்த வீம வேத்த மாதிரி போட்டுட்டு வந்தாரு. ஏயா வீமன்னு சொன்னோன்னே துண்டை காணும் துணி காணும் ஓடுறாரு. இங்க பாரு இல்ல ஏய் அம்மா வீமும் பேர கேட்டாலே உன் புருஷன் 1 கிலோமீட்டருக்கு மேல தாண்டி ஓடுறான். இங்க பாருங்க, எங்க அக்காவெல்லாம் என்னவோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நல்லா கேளுங்க, எனக்கு நல்லா சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறது பொண்ணு பாவம். ஓடி சொல்லு சொல்லு ஓடி சொல்லுடா. என்னடா இவன் இப்படி போட்டு அடிக்கிறான்? எப்படி தெரியுமா? என் மாமா குருபெரியாராகிய மாமாவாக ஜகினி சொல்லியிருக்கிறார். எப்படி தெரியுமா? 11வது ஊர்கறி வளத்துல, அதாவது நாட்டு குடிமக்கள் எல்லாம், அதாவது ஜீவஜாதிகள் எல்லாம் காட்டுகள் எல்லாம் அழித்து வருகிறது அப்படி என்று சொன்னதுனால, ஆமா, அதனால நான் வேட்டைக்கு சென்று வேட்டையாடி வருகிறேன். வேட்டைக்கு போறீங்களா? ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு தட்டினா ஏங்க வாங்குறாங்க? ஐயோ கோமாளி அண்ணா, ஒழுவாது பொண்ணே சொல்லிருந்தா அண்ணா, அண்ணா எனக்கு தட்டி தயிர் வரும், தட்டி தயிர் வரும். ஆமாடி அம்மா. கோமாளி அண்ணா, உனக்கு சாமத்தில பீ வரும். எனக்கு சாமத்துல பீ வந்து நீ எப்படி வந்து பார்த்தா? தேவி, அப்படி என் வேட்டையாடி குடிமக்களை ஜீவஜாதிகள் எல்லாம் அழித்து வருகிறேன். நம்ம குடிமக்களை நான் காப்பாற்ற வேணும். ஆமா, சரி மண்ணா, சரி, பார்த்து பதனமாக ஆகட்டும். வாங்க. வேட்டைக்கு சென்று வேட்டையாடி ஜீவஜாதிகள் எல்லாம் அழித்து வருகிறேன். சரியா? பத்திரமாக வீட்டில் இருப்பேன். அரண்மனையில இருக்கிறோம். ஆகட்டும். ஆகட்டும் அண்ணா. எனக்கு ஆயாசமாக இருக்கிறது. ஆகாசமா இருக்குது. 101 மன்னர்களும் ஆயாசமாகி விட்டோம். 101 பேரா? ஆமா. சரிங்க. அதாவது ஆயாசத்திற்கு வெயிலுக்கு வெள்ளை கூடாரம், அடலுக்கு கரும்பு கூடாரம், இப்படி காதலுக்கு கரும்பு கூடாரம் அமைத்து சிறிது நேரம் நாங்க நித்திரை அடைந்தால் கலப்பை தீர்ந்து விடலாம். அதனால இந்த நித்திரை அடைகிறோம். அந்த கூடாரத்துல நித்திரை அடைந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன நடப்பது என்பதை பார்க்கலாம். வேட்டைக்கு குடிமக்களோட குறையை தீர்ப்பதற்கு வேட்டைக்கு செல்வதாக இருந்துட்டாலும் வேட்டைக்கு சென்று வெயிலுக்கு வெள்ளக்கூடாரோ கருப்பு கூடாதோ அமைத்து அமர்ந்திருக்க சமயத்தில் மூக்கினவனத்தை ஆண்டு வரக்கூடிய மகட வார்த்தா சோரன் தமிழ்